ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி பங்குனி அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள அத்தனை தெய்வங்களுக்கும் அழகாக இன்றைக்கி அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை நம்ம வீட்டில் எப்படி வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் பதிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வத்தை நம்ம வணங்காமல் இருக்கவே கூடாது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கணும். அதுக்கு நாம் வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஃபுல் பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசல்லாம் தெளித்து விட்டு கூட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கெல்லாம் பூ வச்சு விட்டுட்டு 2 பக்கமும் மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால கோலம் போடாமல் நம்ம எப்போதுமே பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அது மாதிரியே தீபமும் ஏற்றி வச்சுட்டேன். இதோட ஃபுல் பதிவு நான் காலையிலே கொடுத்துட்டேன். அதனால் சின்ன சின்ன கட்டிங்காக நான் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரையும் ஒரு நிறைஞ்ச டம்ளர் நிறைய தண்ணியும் கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டேன். இது இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலாம். நாளைக்கு நம்ம காலையில் எடுத்து தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த செடிகளுக்கு ஊற்றிடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இனிப்பெல்லாம் அப்போவே எறும்பு சாப்பிட்ரும். அதனால் சாப்பிட்டுருச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோலாம் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிலைவாசலாக இருக்கட்டும், முன்னாடி துளசி மாடம் தீபம் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். எப்போதுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதும் கிடைச்சிட்டே இருக்கணும். அவங்கள நாம் நினச்சிட்டே இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கும். நம்ம இவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படி நடந்தும் இருக்கும். அதனால் நாம் அவங்களையே தான் வழிபடுவோமே தவிர நம்மளுக்கு இஷ்ட தெய்வம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்குல்ல, அதை சொல்கிறேன் நான். ஆனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம். அந்த குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி, இல்லை நம்ம எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது ஆனால் நாங்கள் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் சூப்பராக நான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி குலதெய்வத்தை என்னுடைய வீட்டில் வச்சு நான் வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு வந்தாச்சு. எப்போதும் போல் காக்கா குருவிகளுக்கெல்லாம் தண்ணி பொரியெல்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ காக்கா காலையில் அந்த டக்குன்னு அந்த பொரி வச்சோடனே சாப்பிட ஆரம்பிச்சு. அதை பார்க்குறப்பே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அமாவாசை நாளும் கூட, அதனால் பார்த்திங்கன்னா காலையிலே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 12 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி அந்த 12 மணிக்கு முன்னாடியே நம்ம பூஜைகள்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நேற்றே ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். அதனால் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம பூஜை அறைக்கு வந்துட்டு எப்போதும் போல் பண்ணாரியம்மனுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்தாச்சு. அப்படியே சாஷ்டாங்கமாக உட்காந்துட்டு இப்போ அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வச்ச மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இருந்தது. ஓகே, அதெல்லாம் நம்ம சுத்தமாக தொடச்சி எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுத்தமான கிளாத் எடுத்துக்கிட்டேன். இது எப்போதுமே நம்ம சாமிக்குன்னே வச்சுக்கணும். தனியாக ஒரு துணி வச்சுக்கணும். அது ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டு நம்ம வேறு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுத்தமான இந்த பனியன் கிளாத் இருக்குதுல்ல, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன். புதுசாக கட் பண்ணிக்குவேன். அதில் கொஞ்சம் பன்னீர் அப்படியே ஊற்றிட்டு அதை அப்படியே நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இது மண்ணாலான சிலை. இதை நம்ம அபிஷேகமெல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரி பன்னீர்லேயோ இல்லை தண்ணியிலையோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரம் இப்படி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே அபிஷேகம் பண்ணக்கூடிய பலனை நம்மளுக்கு கொடுக்கும். சின்ன சிலைகளாக இருந்தது, இப்போ வெங்கல சிலை இருந்தது, பித்தளை சிலைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அபிஷேகம் செய்யலாம். இது மாதிரி மண்ணாலான சிலைகளுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அதோடைய அந்த உருவ அமைப்பு மாற ஆரம்பிக்கும்.
அதனால தான் நான் வந்து சுத்தமான கிளாத் வச்சு பன்னீர் வச்சு எப்போதுமே தொடச்சி விட்டுருவேன். அந்த பன்னீரில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் கலந்துக்கலாம், கொஞ்சம் ஜவ்வாதும் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பன்னீர் மட்டும்தான் ஊற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அம்பாவை வந்து சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமாரியம்மன் இருக்காங்கல்ல, அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன். ஏற்கனவே அவங்களுக்கும் வச்ச அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்தது. அதனால் அவங்கள வந்து அப்படியே தண்ணியில் அது வந்து பீங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மெட்டீரியலான வந்து செல்லாது. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து அபிஷேகமெல்லாம் செய்யலாம். அதனால் வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்தாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள குபேரன் பானை இருக்குதுல்ல, அந்த பானையில் உள்ள மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த பூஜைகள் எல்லாம் எனக்கு முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணேன். இன்றைக்கி அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உயிரோட்டம், ரொம்ப அப்படியே உயிரோட்டமாக இருந்தாங்க. கண் திறந்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே பார்த்தாங்க. அந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வலது கண் இருக்குதுல்ல, அது அப்படியே திறந்தது மாதிரி இருக்கும். அந்த ஒரு கண்ணு மட்டும் அப்படியே சாந்தமாக திறந்து அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸாக ரொம்ப பக்கத்தில் எடுத்து நான் வந்து வீடியோ கொடுத்துட்டேன். நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்க்குறவங்களுக்கு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உடம்பு சிலிக்கும். அப்படி தான் இருந்தது எனக்குமே. அவ்வளோ ஒரு தெய்வீகம், அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இன்றைக்கி வீட்டில். ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், சொல்ல வார்த்தையே கிடையாது. அதுவும் இன்றைக்கி அமாவாசை நாளில் அம்பாள் கண் திறந்து நம்ம வீட்டில் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்னா யாருக்கு தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்பாளுடைய நெத்தியில் ஃபஸ்ட்டு வந்து நான் திருநீரில் நல்லா பட்டை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க புருவத்தில் வந்து 2 பக்கமும் அழகாக வந்து மஞ்சளில் வந்து அலங்காரம் பண்ணினேன். நல்லா நீளமாக அழகாக வச்சு விட்டேன். இந்த மாதிரி கோவிலெல்லாம் பண்ணுவாங்க, இந்த அலங்காரமெல்லாம் கோவிலெல்லாம் செய்வாங்கல்ல. எனக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நேற்றே நான் நினச்சிட்டேன், இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி வந்து ரொம்ப தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதீத சக்தி இருக்கும். அதனால வந்து நேரத்திலே எழுந்திரிச்சிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. எப்படா விடியும், எப்படா 4 மணி ஆகும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன், இன்றைக்கி அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்களுக்கு ஜுவல்லெல்லாம் போட்டு விட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக வந்து அவங்க 2 புருவத்துக்கும் அழகாக வந்து மஞ்சள் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய கன்னத்தில் 2 பக்கமும் அழகாக மஞ்சள் தடவி விட்டுருந்தேன். அது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மூக்கில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அவங்க பெரிய மூக்குத்தி போட்டிருக்க மாதிரி அந்த சிலையிலே இருக்கும். ஆனால் நான் இந்த சைடு வலது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக அந்த மஞ்சள்லே வந்து மூக்குத்தி மாதிரி அழகாக வச்சு விட்டுருந்தேன். அது இன்னுமே அவங்க முகத்தை வந்து அவ்வளோ எடுப்பாக காட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகாக வந்து அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு ஃபுல்லாக அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குலதெய்வ பூஜை வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஃபுல்லாக வந்து இவங்க அப்படியே அலங்காரம் பண்ணி அப்படியே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கீழே ஸ்டூல் போட்டு குலதெய்வ பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். உண்மையாலுமே அவ்வளோ ஒரு மனநிறைவுங்க. இன்றைக்கி அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜையில் இவ்வளோ ஒரு அனுகிரகமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் கண்டிப்பாக வந்து இது மாதிரி உட்காந்து பூஜைகள்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஒருவேளை வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே இறைபக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் இது மாதிரி பூஜைகள் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அவங்க இன்னுமே பார்த்திங்கன்னா நான் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா அவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பூஜைகள் செய்கிறக்கு எனக்கு வந்து 1 ஹவர் ஆச்சுன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல. ஏன் அப்படின்னா நான் மெதுவாக செஞ்சிட்ருந்தேன். நாமெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு காலையிலே பூஜைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சோட டக்குன்னு ஒரு டிஃபனை செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் எனக்கு வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த தொந்தரவு இல்லாமல் அறிபறி இல்லாமல் பூஜைகள்லாம் செய்வேன். முதல் நாளே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுடுவேன். இப்போ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு.
ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த சிலை ரொம்ப ரொம்ப உயிரோட்டமாக இருக்காங்க, இவங்களை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே 2 சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நேற்று பதிவுலையோ முந்தா நாள் பதிவுலையோ சொல்லிட்டேன். நேற்றுக்கு ஈவினிங் வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்காகவும் சொல்கிறேன். இது வந்து நான் பண்ணாரியம்மன் கோவில்லேருந்து இந்த பண்ணாரியம்மன் தாயை வாங்கிட்டு வந்தேன். இவங்களுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா சொன்னாங்க. அப்போவே வந்து அந்த திருவிழா முடிஞ்சு சாமி கும்பிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இப்போ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த சைடு கருமாரிக்குமே மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சாச்சு. குபேரன் பானைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலை இருக்குதுல்ல, ஜுவல், அதை போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன். அது கொஞ்சம் வந்து இறக்கமாக இருந்தது. சரி, கழுத்து கரெக்டாக அளவாக வந்து அந்த பின்னாடி உள்ள அந்த ஊக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை, அப்படி ஜுவல் போட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல் போட்டு அழகாக இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மல்லிகைப்பூ எடுத்து அப்படியே வந்து மாலையாக போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கே பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலை. அந்த வேப்ப இலை வந்து அப்படியே பூவோடு இருந்தது. அப்படியே பூவோடவே பறிச்சது இன்றைக்கி நான் வச்சுட்டேன். போன வாரமே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா வந்து வேப்ப இலை பறித்து, இப்போ பூ சீசனுக்கா வேப்ப இலை பூ ரெண்டுமே கிடைக்கும், நீங்கள் வந்து பறித்து கொண்டாந்து அம்பாளுக்கு வைங்க அப்படின்னு. இன்றைக்கி காலையில் பறிக்கிறப்போ எனக்கு அந்த சிஸ்டர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்தது. காலையிலே வந்து வேப்ப இலை வேப்பம் பூவெல்லாம் பறிச்சாந்து அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போதும் போல் லட்சுமி தாயார், விநாயக பெருமான், அம்பாளுக்கு முன்னாடி சூலாயுதம் இருக்கும். அதில் வந்து எலுமிச்சங்கனி குத்தி வச்சுருப்பேன். அதுலேயும் பூ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. இப்போ அம்பாள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்காங்க அப்படின்னு. எனக்கு சத்தியமாக இன்றைக்கி எப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. நான் செய்கிற அலங்காரம் பூஜைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸோடு வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னையை வந்து அடுத்து வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்னு சொல்லுவோம்ல அது. ஏன் அப்படின்னா எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வர தான் நான் இன்னுமே வந்து என்னை நானே வந்து உற்சாகப்படுத்திக்கிறேன். அதனால தான் கேட்குறது, உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னா அம்பாள் எப்படி இன்றைக்கி இருக்கிறாங்க, உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் எனக்கு வந்து ரிப்ளை கொடுங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி தீபமெல்லாம் ஏற்றிட்டு அவங்களுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பூஜை செய்யலான்ட்டு கீழே வந்து ஒரு ஸ்டூல் போட்டு அதில் அந்த ஸ்டூலை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் வந்து பூசி விட்டுறேன். பூசி விட்டுட்டு அப்படியே மஞ்சள்லே வந்து லைட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி அமாவாசைனால் நம்ம பூஜை அறையில் சின்னதாக கூட நம்ம கோலம் போடலாம், இருந்தாலும் நம்ம மஞ்சள்லே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லேயே போட்டு விட்டுட்டேன். இப்போ அதில் வந்து குங்குமமும் அழகாக வச்சு விட்டுடலாம். நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை, எனக்காக வேண்டிக்கோங்க அக்கான்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி வந்து குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுக்கா, இதிலேருந்து நான் வந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வேண்டியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அது காலப்போக்கில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது காலப்போக்கில் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும். எல்லாருக்குமே தன்மானம்னு ஒன்று இருக்குது. நம்மளை ஒன்று சொல்லையில் நம்மளுக்கு வந்து கோபம் வரத்தான் செய்யும், நம்மளும் பேசத்தான் செய்வோம். ஆனால் அந்த நிமிஷத்தை நம்ம கடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா போதும். அந்த அந்த நிமிஷம் வந்து அப்படியே வந்து அந்த அந்த வரக்கூடிய கஷ்டத்தை வந்து மாற்றிடும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக காலங்கள் நேரங்கள் இந்த சூழ்நிலை அனைத்தையும் மாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கடந்துக்கிட்டே வாங்க. வாழ்க்கை வந்து உண்மையாலுமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். கஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்களே உலகத்திலே கிடையவே கிடையாது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருக்கட்டும், ஒரு அம்பானியாக இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? அதனால் அதை கடந்து போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம
கையாளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமைதியும் பொறுமையும் தான். அதை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் அதை வந்து மாற்றிடும். அதை வந்து உண்மையாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ குலதெய்வத்தை வந்து வழிபாடு எப்படி செய்கிறதுங்கிறத அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தட்டம் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு அந்த தட்டம் நிறைய பச்சரிசி கொத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு மண் கலையும் எடுத்துக்கோங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே வச்சுருந்த கலையும் இதில் வந்து என்னுடைய குலதெய்வத்தை வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். அதே கலையத்தை தான் கழுவிட்டு நான் எடுத்தாந்து மஞ்சள் எல்லாம் பூசி வச்சுருக்கேன். இது மாதிரி அந்த கலையை ஃபுல்லாமே நல்லா மஞ்சள் பூசி விட்டுருங்க, குங்குமம் வச்சு விட்டுருங்க. இது மாதிரி திருநீரில் நல்லா அழகாக பட்டை போட்டு விடுங்க. நீங்கள் பட்டை போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அழகாக பட்டை போட்டு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பட்டை போட்டால் தான் அந்த கலையத்தில் ஒரு உயிரோட்டம் தெரியுங்க. அதனால நான் வந்து பட்டை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டைக்கு மேலே அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லா பக்கமும் வச்சு விட்டுடலாம். இப்போது இந்த கலையத்துக்குள்ளே நம்ம என்னென்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியமானது. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த மஞ்சள் துணியில் நான் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பிடிமண். ஒரு 3 இடத்துல எடுக்கணும். கோயிலுக்கு பின்னாடி, கோயிலுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடியே அந்த தண்ணி வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம், அதாவது அபிஷேகம் பண்ணால் வந்து விழு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 3 இடத்துல எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு சுத்தமான மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க. அதில் அந்த பிடிமண்ணை வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் வச்சு கட்டிட்டு அதில் வந்து ஒரு 11 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய முடிச்சு போட்டு இது மாதிரி கலையத்துக்குள்ளே வச்சுருங்க. இதுதான் நம்மளுடைய குலதெய்வம். இப்போ அதுக்குள்ளே நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னா, அம்பாளுக்கு பிடிச்ச ஒரு வளையல், 2 வளையல், மொத்தம் 4 வளையல் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் வந்து ஜவ்வாது போட்டிருக்கேன். இந்த பச்சை கற்பூரம் போட்டு வச்சோம் அப்படின்னா குலதெய்வத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் அந்த கலையத்துக்குள்ளேயே மஞ்சள், குங்குமம் அந்த முடிச்சுக்கு மேலேயே போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு இது மாதிரி வந்து நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து நாம் நினச்சி வழிபாடு செய்கிறது. ஓகே, இப்போ வந்து மண் நாங்கள் எடுக்க முடியல, ஆனால் நாங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் போட்ட பொருளெல்லாம் போடுங்க. அதுக்கு அந்த மண் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலையை நிறைய கலையமாக தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வளையல், 11 ரூபாய் காயின், அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இது வாரம் ஒரு முறை இதை மாற்றிடலாம். அந்த தண்ணியை கால்படாத இடத்துல செடி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த செடியுடைய தூரில் நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே நான் போடுற காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த வேண்டுதலுக்கு வேண்டி நான் வந்து அதுக்குள்ளே எப்போதுமே ஒவ்வொரு காயின் போடுவேன். எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு காயின் போட்டுட்டு போவேன். போயிட்டு வந்து ஒரு காயின் உள்ளே போடுவேன். எனக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நான் வேண்டியிருக்கேன், அது நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்தோன்னே 1 ரூபா காயின் போட்டுருவேன். இப்படி அந்த சேர்ந்த காயின் எல்லாமே அந்த கலையை ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வந்து கலையை ரெம்பிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு அப்படியே நம்ம குலதெய்வ கோயிலில் போட்டுட்டு வந்துடலாம். குலதெய்வ கோயில் உண்டியலில் நம்ம போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அழகாக மல்லிகைப்பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன், வேப்ப இலை வச்சுட்டேன். அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஜுவல் போட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மண் அகல் விளக்கை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மல்லிகைப்பூவு, கொஞ்சம் வேப்பந்தலையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த விளக்கு வந்து இப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து புது விளக்கு தான். இப்போ அதிலேயே அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ அந்த எண்ணெயில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறேன். பெரும்பாலும் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம தீபம் ஏற்றுறது மண்ணகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் எப்போதுமே நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தீபம் ஏற்றும் போது ஒரு மண் அகல் விளக்குலேயே தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க.
இப்போ அம்பாளுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றி முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஃபுல்லாக எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் அடுத்தடுத்து நான் வந்து பண்ணாரியம்மனுக்கும் என்னோடய குலதெய்வத்துக்கும் அலங்காரமெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் ஃபுல்லாக சாம்பிராணி நல்லா காட்டி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து பூஜை அறையில் உள்ள தெய்வங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருமாள், லட்சுமி தாயார், கோமாதா, சங்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து முருகரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேலே எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது செல்ஃபில் நான் வச்சுருக்கக்கூடிய லிங்கம் அண்ட் நந்தி பகவான் அவங்களுக்கும் வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அமாவாசை திங்கட்கிழமை அப்படின்னாவே பெரும்பாலும் சிவபெருமான், அப்புறம் பெண் தெய்வங்கள், நம்மளுடைய குலதெய்வம், இதை தான் இன்றைக்கி வந்து அதிகமாக நம்ம வந்து நினைக்கணும், சாமி கும்பிடணும். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப உகந்தது அந்த அமாவாசை. அதனால் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம நினச்சி வழிபாடு செய்யணும். முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னோருடைய ஃபோட்டோவுக்கு நம்ம காட்டலாம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஃபோட்டோவை வந்து பூஜை அறையில் மாட்டி வைப்பாங்க. அவங்களும் தெய்வம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. தெய்வம் வந்து அது வேறு, நம்ம கூட வாழ்ந்தவங்க மனிதர்கள் தான். அதனால் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை எப்போதுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்குன்னு வேறு பக்கம் நம்ம ஹால்லையோ வேறு பக்கம் எங்கேயாவது தெற்கு பார்த்து தான் மாட்டி வைக்கணும். முன்னோர்களுடைய படம் எல்லாமே வந்து தெற்கு பார்த்து பூஜை அறை இல்லாமல் வேறு எங்கேயாவது நம்ம மாட்டி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த அமாவாசை நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அச்சதை போட்டு முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிக்கலாம். எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை சிலை வழிபாடு செஞ்சாலும் அச்சதை போட்டு சாமி கும்பிடுங்க. இப்போ அம்பாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தாம்பூலமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து அம்பாளுக்கும் சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுக்கலாம். இந்த சூலாயுதம் வாங்கி கொண்டாந்து அம்பாளுக்கு முன்னாடி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எப்போதும் வெறும் சிலையாக இருந்தது. இந்த வருஷம் பண்ணாரியம்மன் கோவில் போயிட்டு வரும்போது இந்த சூலாயுதம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ரொம்ப அழகு, க்யூட்டு. அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு சூலாயுதம் கிடைச்சிது. கரெக்டாக அவங்க அப்படியே அந்த கண் பார்வை அந்த சூலாயுதத்தில் படுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறக்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி குடியிருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து தூபம் காட்டிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுற அத்தனை சகோதரிகளுடைய வேண்டுதலையும் இந்த அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். எல்லாருமே வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சக்தி வந்து இந்த பண்ணாரியம்மன் தாய்க்கு இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய வேண்டுதல் எதாக இருந்தாலும் இந்த அம்பாளுக்கிட்ட நான் வந்து தீப ஆரத்தி எடுக்கும்போது நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா வந்து உங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நான் வச்ச வேண்டுதல் வந்து எனக்கு நடந்துருச்சுக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் வந்து நம்பவே முடியல, இப்படியெல்லாம் உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னு. ஆனால் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து மறுபடியும் எங்கிட்ட வந்து கேட்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ, அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு தீப ஆரத்தி காட்டுறேன். அம்மா தாயே, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். அவங்களுடைய எண்ணம் என்னவோ, அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுங்க.
நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. பண்ணாரி அம்மனுக்கிட்ட வந்து குழந்தை வரம் கேட்டால் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக அம்மாலே வந்து குழந்தைய பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லா சகோதரிகளுக்கும், குழந்தை இல்லாத அத்தனை சகோதரிகளுக்கும் குழந்தை வரம் கண்டிப்பாக அந்த அம்பிகை வந்து கொடுப்பாங்க. அதே போல் வீடு கட்டணும் அக்கா, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எனக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் போய் குடியிருக்கணுக்கா. உங்களுடைய வாசல் பார்க்கையில் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையாதா? நம்மளுடைய வீடு கட்டணும் அப்படின்னா இது மாதிரி வாசல் வச்சு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. அதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு உண்டாகும். அம்பாளுக்கு தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் பஞ்சமுக ஆரத்தி காட்டிக்கிறேன். அப்படியே தீப ஒளியில் அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அனுகிரகம். அப்படியே வந்து அம்பாளுடைய முகம் அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படியே நிறைஞ்சு போய் இருந்தது. அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம உட்காந்து ஆரத்தி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஏன்னா அப்படி தான் இருந்தது. இப்போ நான் பண்ணாரியம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றேன் அப்படின்னா அந்த அம்பாள் எப்படி வந்து உட்காந்துருப்பாங்களோ அதே போலயே என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. பக்கத்தில் இருந்து அந்த அம்பாளுக்கு நான் ஆரத்தி காட்டுற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஒரு மனநிறைவு. இன்றைக்கி அவங்களுடைய அலங்காரமாக இருக்கட்டும், அவங்க அந்த சிரித்த முகமாக இருக்கட்டும், கண் திறந்து பார்த்துட்டே உட்காந்துருந்த அந்த நேரமாக இருக்கட்டும், அப்படியே வந்து அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே வந்து அந்த கண் திறந்துருக்கிற மாதிரி அந்த தீப ஒளியில் தெரிகிறப்போ தன்னறியாமல் எனக்கு அப்படியே கையெல்லாம் வந்து நடுக்கம் வந்துருச்சு. அது அந்த வீடியோவில் கூட சொன்னால் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ அது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கையெல்லாமே வைப்ரேஷன் வந்துருச்சு. தீபத்தை கூட பிடிக்க முடியல. அப்படியே வந்து கடன்னு அந்த கண் திறந்திருக்க மாதிரி, அந்த ஒரு கண்ணு மட்டும்தான், வலது கண்ணு மட்டும் அப்படியே சாந்தமாக திறந்திருக்க மாதிரி, அந்த உள்ள வெள்ளை மொழி வந்து தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக திறந்து, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கண் திறப்பு, மௌன சிரிப்பு, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி இருந்தது. நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு காலையிலே நான் கொடுத்துருப்பேன், பாருங்கள். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை நாளில் என்னோடய குலதெய்வத்துக்கும் நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டேன். அதுக்கு போல் பண்ணாரியம்மன் தாய்க்கும் அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சாச்சு. எல்லா தெய்வங்களுக்கும் இன்றைக்கி வந்து அழகாக அலங்காரம் செஞ்சு எனக்கு என்ன முடியுமோ அதை நான் வந்து மனதார செஞ்சு மனதார வேண்டியிருக்கேன். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜையாக இருந்தது இன்றைக்கி நடந்த பூஜை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி நான் வந்து செய்த பூஜை. ரொம்ப வந்து உயிரோட்டமாக அம்பாள் இருக்கிறத பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. இதை தான் நான் வார்த்தையை அடிக்கடியே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி அப்படி இருந்தது. அவங்களுடைய முகமாக இருக்கட்டும், அவங்களுடைய அலங்காரமாக இருக்கட்டும், அப்படி தான் இருந்தது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் அதையே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பூஜை காலையில் செய்ய முடியாதவங்க 6 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னா நைட்டு தான் வந்து குலதெய்வத்துக்கு வந்து அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அமாவாசை இருட்டில் தான் வந்து குலதெய்வத்துக்கு அதீத சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி பூஜைகளை செய்யலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிடிமண் இருந்ததுன்னா இது மாதிரி செய்யுங்க. பிடிமண் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி வச்சு நான் போட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு நீங்கள் இதே மாதிரி வழிபட்டுட்டு வாங்க. அந்த பிடிமணி எப்போதுமே கலசத்தில் இருக்கணும். கலசத்தை விட்டு வெளியே எடுக்கவே எடுக்காதீங்க. அமாவாசை நாள், பௌர்ணமி நாள் நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா எடுத்து தரையில் வைக்காமல் ஒரு தாம்பலத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த களையத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு, பச்சரிசி மாத்திரை இருந்தால் மாற்றிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி போட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுனாலும் உங்களுக்கு அது நடந்தாலும் அந்த மண் களையத்துக்குள்ளே
ரூ. 1 காயின் போட்டுருங்க. எப்போதுமே வந்து அந்த கலயத்துக்குள்ளே காயின் விழுகும்போது சவுண்டு கேட்குற மாதிரி உள்ளே போட்டுருங்க. எப்போதும் அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நான் செய்த இன்றைக்கி அமாவாசை பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.